Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ டிபார்ட்மெண்ட் உங்களுடைய கெரியரா நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் வந்து ஏஐல வந்து கத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வந்து இன்ஜினியரிங்ல தனியா ஒரு ஏஐ டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்படி இல்லனா நீங்க வந்து சிஎஸ்சி, இசி, ஐடி இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நீங்க ஏஐ ஒரு கெரியரா சூஸ் பண்ணாலும் பிஎஸ்சி, எம்சிஏ இந்த மாதிரி நீங்க என்ன ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து இல்லனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம நான் வந்து ஏஐ குள்ள ஜம்ப் பண்ணனும்னு நினைச்சா கூட பேசிக்கா கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. சோ அத கத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களால வந்து ஏஐல வந்து சர்வே பண்ண முடியும். சோ அப்படி பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சிலபஸ் வைஸா நீங்க ஏஐ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த சிலபஸ் தான் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஏஐங்கறத நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கு டைரக்ட்டா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கத்துக்க போறோமான்னு கேட்டா கிடையாது. சோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா ஏஐ வந்து அச்சீவ் பண்ணுவோம். சோ அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படினா ஏஐ இப்போ இதுக்கு நம்ம வந்து இது ஏஐங்கிறது ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி அச்சீவ் பண்றதுக்கு ப்ரோகிராமிங் தேவையான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க வந்து ரெண்டு ப்ரோகிராமிங்ல வந்து சர்வே பண்ணிக்கலாம். பைதான் இல்லனா ஆர் அப்படின ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்கு. சோ நாங்க நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்றது பைதான்ன்ற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தான். நீங்க பைதான் அப்படின்ற ப்ரோகிராமிங் லாங்குவேஜை கத்துக்கிட்டாலே உங்களால வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், கோட் பண்ணி நீங்க வந்து ஒரு கான்செப்டே ஒரு மாடலே உருவாக்க முடியும். டெக்னாலஜி வைஸ் சைடா பாத்துட்டீங்கன்னா ஏஐ உடைய சப்செட் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். சோ அந்த மெஷின் லேர்னிங் உடைய சப்செட் வந்து டீப் லேர்னிங் அப்படினு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஏஐ கத்துக்கணும் அப்படினா மெஷின் லேர்னிங்ற ஒரு கான்செப்ட் கத்துக்கணும். மெஷின் லேர்னிங்னா பாத்துட்டீங்கன்னா மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. சோ அத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள். சோ மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றதுல இருந்து டேட்டாவை ப்ரீ ப்ராசசிங் பண்றதுல இருந்து டேட்டா வச்சு வர்க் பண்றதுல இருந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நீங்க பேசிக்கா ஏஐ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படினா ப்ரோகிராமிங் கத்துக்கணும். ப்ரோகிராமிங் கத்துக்கிட்டு டெக்னாலஜி வைஸ் பாத்துட்டீங்கன்னா மெஷின் லேர்னிங்ற கான்செப்ட்டை கத்துக்கணும். அப்ப மெஷின் லேர்னிங் கத்துக்கணும் அப்படினா எப்படி வந்து நம்ம தியரியா கத்துப்போமான்னு கேட்டா கிடையாது. நீங்க பிராக்டிகலா வர்க் பண்ணி பார்க்கணும். ஒரு மெஷின் லேர்னிங் ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத வர்க் பண்ணி பார்க்கணும். அதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெஷின் லேர்னிங்ல மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள்னு சொல்லும்போது டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா விஷுவலைசேஷன் என்ன அப்படின்னா டேட்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் என்னன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு தனி கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸில் டூல் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லூ, பவர் பிஐ இந்த மாதிரியான டூல் வச்சு நீங்கள் வந்து டேட்டா வந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ப்ரெசென்ட் பண்ணி காமிப்பாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கான டேட்டாவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ரியல் எஸ்டேட்ஸ்க்கான டேட்டாவாக இருந்தாலும் சரி எல்லா டேட்டாவையும் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறது தான் டேட்டா விஷுவலைசேஷன் சொல்லுவோம், டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் தேவை, தென் டூல் தேவை. ஸோ இந்த டூல் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாஸை வந்து விஷுவல் பண்ணி காமிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் உள்ள என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா ப்ரோக்ராமிங் மூலமாக எப்படி டேட்டா வந்து விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறது, டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தென் வந்து மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறது எப்படி, இந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் நமக்கு வந்து அல்காரிதம்ங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம் வந்து வந்துருச்சு. CNN, ANNலாம் சொல்லுவோம், கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்தோடனே பெரிய பெரிய அல்காரிதமை ஸ்டடி பண்ணாமல் லீனியர் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான சிம்பிள் அல்காரிதமாக இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்ன கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை கற்றுக்கிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அல்காரிதம் நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது லீனியர் ரெக்ரெஷன்ங்கிறத ஸ்டார்டிங்கில் ஸ்டடி பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு சின்ன டேட்டாஸ் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த ட்ரைனிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு மாடலை ப்ரீட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா மிஷின் லேர்னிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகும்போதே டேட்டா அனலிட்டிக்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்டடி பண்ணணும். ஸோ டீப் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் தனியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் டீப் லேர்னிங் அதுக்கப்புறமா டேட்டா சயின்ஸ் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஏஐயில் வந்து உங்களுக்கு சர்வே ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் சொல்லும் போது இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஈஸியாக சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கான்செப்ட்டுமே நீங்கள் கற்றுக்க ரொம்ப லென்த்தாக போகும், ரொம்ப மந்த் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கான்செப்டை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைமும் பேஷன்ஸும் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே எங்களுடைய சேனலில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஏஐ பற்றி, மிஷின் லேர்னிங் பற்றி, டீப் லேர்னிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.